அந்த மாதிரியாக மிகப்பெரிய சான்றோர்களாக அவர்களை ஆக்கியிருக்கிறார். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நான் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இந்த பிள்ளை எனக்கு எல்லாருடைய உயர்நிலை பிரதேசத்திலே படித்தார். அவர்கள் இவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு இவர்களே படித்து விடுவார். ராமநாதனே அந்த ஜிமேட் டோப்பர் எல்லாம் படிச்சுக்க என்னென்ன உண்டோ அதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் சொல்றார். இவர்களே அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். அவர்கள் நல்ல செல்வத்தை ஈட்டினார். ஒரு ஆண் மகனாக இருப்பவர் தன்னுடைய மனைவியிடத்திலே செல்வாக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் செல்வம் ஈட்ட வேண்டும். மனநிலையில எந்த மனைவி ஒன்று ஏழு பார்க்க மாட்டார்கள். எனக்கு தெரியும் மனைவியில ஒரு அம்மையார் இருக்கிறார்கள், எங்கள் குடும்பத்தில் வருவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எங்க வீட்டுக்காரர்கள் எல்லாம் சும்மாதான் வீட்டுல இருக்காரு, நான் தான் உழைத்து சம்பாதிக்கிறேன் என்று சொல்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண் மகன் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் சிறப்பாக இன்றைக்கு அருமையாக பணம் வீட்டி வருகிறார்கள். நல்ல கவனமானவர்கள், சிக்கனமானவர்கள். ஆசிரியப்பட்டாலும் அள்ளி போடுவார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சிறப்பானவர்கள். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களுடைய தாயார் சிறப்பனார் பற்றி 2 பேருடைய தாயார் சிறப்பனார் பற்றியும் சொல்ல வேண்டும். திருநாவுக்கரசு செட்டியார் அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பெரிய அதிகாரியாக இருந்தார்கள். நான் டாக்டர் பட்டம் எழுதுகின்ற பொழுது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பற்றி தான் ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றேன். அப்பொழுது பல கருத்தரங்களையும் அவரிடத்தில் கல்விகளையும் வங்கிகளை பற்றி அவரிடத்தில் பல நேரம் மணிநேரங்கள் அவரிடத்தில் பேசி குறிப்புகள் எடுத்திருக்கிறேன். மிகவும் நல்லவர்கள், வங்கி அதிகாரியாக உயர் அதிகாரியாக இருந்தவர்கள், சிறப்பான பணியை செய்தவர்கள். சௌந்தரம் மாற்றியவர்கள். அவர்கள் நல்ல குடியிலே பிறந்தவர்கள், நல்ல நற்புடை பிறந்தவர்கள் மிகையாக. கல்கத்தா கோவிந்த் செட்டியார் மகள் இன்றைக்கு அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். இங்கே வந்திருக்கிறார்கள். நல்ல உழைப்பாளி, அருமையானவர்கள், நல்ல உழைப்பாளி, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவர்கள். இவருடைய கருத்துடைய தந்தையார் திருநாவுக்கரசு அவர்கள் நல்ல தமிழ் பற்று உடையவர்கள். அவர்கள் இமயத்தின் எல்லை கண்ட எத்தமிழ் எழுதுபாடு என்று எழுதி வைத்து போயிருந்தவர்கள். தாயார் அவர்களும் சமுத்திரமாற்றி அத்தமையாற்றி மிகவும் பொறுமையானவர்கள், மிகவும் அன்பானவர்கள், குடும்பத்தை சிறப்பாக நடத்தியவர்கள். எங்கள் வாழ் எப்பொழுதுமே அன்பாக இருக்கும். இந்த ராமநாதன் தம்பதிகள் பல்லாண்டு வாழுங்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், மணிமணியான பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் இப்படி பிள்ளைகளை பெறுவதற்கு இவர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று நினைக்குமாறு இருக்கிறார்கள். இவர்கள் பெற்றோர்களை பற்றி நினைக்கிறார்கள். பெற்றோருடன் தொடர்பு கொண்டு வாழ்கிறார்கள் என்பதை நான் நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். இவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஏழ்மலையானை இறங்கி வாட்டி வணங்கி விடைபெறுகின்றேன். சித்தப்பா, மாமா, அப்பா அவங்க கிட்ட இருந்துதான் எல்லாமே லேர்ன் பண்ணிச்சோம். எங்க ஐடி அம்மா அதை கூட லேர்ன் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் எல்லாரும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, அமெரிக்கால இருந்து, பின்னால இருந்து. ஆனா அவங்க எல்லாரும் அவங்ககிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னா ரொம்ப ஆடம்பரம் இல்லாம அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை வெளியில காமிக்காம ஒரு மாதிரி சிம்பிளா இவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஆள் இல்லாம எல்லாரும்
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள், அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் பூவுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. ஜெயிச்சுக்க ஜெயிச்சுக்க செம்மச்சுக்க செம்மச்சுக்க ஜெயிச்சுக்க. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு, கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு, உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது. சனி சக சனி சனி சக சனி சனி சமகமரிக சரி சனி சனி சக சனி சனி சக சனி சனி சமகமரிக சரி சனி. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு, கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்த
வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. எந்த பூவிலும் தேன் துளி உண்டு, எடுத்து குடிக்கும் அறிவுள்ள வண்டு. வாடி கிடக்க வருந்தி துடிக்க வண்டுக்கு நேரமில்லை. இருட்டை பார்த்து மலைப்பது மடமை, இருட்டை நெருப்பால் எரிப்பது திறமை. அதவன் செய்யும் வேலை தன்னை அகலும் செய்துவிடும். மண்ணில் 8 நாள் மட்டும் வாழ்ந்திடும், பட்டாம்பூச்சி அழுவது கிடையாது. உன் நெஞ்சிலே சாந்தி கொள், உன் நிழலையும் துன்பம் வந்து நெருங்காது. வாழும் மாலை சார்ந்தது வாழ்க்கை என்பது. சனி சக சனி சனி சக சனி சனி சமகம ரிக ரிக சரி சனி சனி சக சனி சனி சக சனி சனி சமகம ரிக ரிக சரி சனி. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. பூத்து சிரிக்கும் பூக்களினோடு பனியின் துளியால் பல்லாங்குழி ஆடு. வானம் பொழியும் மழையின் ஷவரில் நாடும் நீராடு. உன்னை கடந்து போகிற போது உட்டி மேகம் திருடிக் கொண்டோடு. பூவை உடைக்கும் காற்றை போல புகுந்து விளையாடு. இந்த ஜீவிதம் ஆனந்தம், கவலைகள் என்று ஒன்று கிடையாது. வெண்ணிலா தேயலாம், வெளிச்சத்தை வெட்டி கொள்ள முடியாது. மனித ராசி ஒன்றுதான் சிரிக்க தெரிந்தது. சனி சக சனி சனி சக சனி சனி சமகம ரிக ரிக சரி சனி சனி சக சனி சனி சக சனி சனி சமகம ரிக ரிக சரி சனி. சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. புயல் வந்து மையம் கொண்டாலும் பூவின் இதழில் புன்னகை இருக்கு. உள்ளம் பார்க்கும் பார்வைதானே இன்பம் என்பது. சனி சக சனி சனி சக சனி சனி சமகம ரிக ரிக சரி சனி சனி சக சனி சனி சக சனி சனி சமகம ரிக ரிக சரி சனி. அன்பான அழகாம் வீடு, ஆனந்தம் அதற்குள்ள தேடு. சொந்தங்கள் கை சேரும் போது வேறொன்றும் அதற்கில்லை ஈடு. அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் அதற்குள்
அதற்கில்லை ஈடு. நமக்கானது சோகமே வாழ்க்கை என்று சோர்வதால் ஏது லாபம் யாவுமே இயல்பானது மாறாமல் வாழ்வும் இல்லை தேடாமல் ஏதும் இல்லை நம்பிக்கை விதையாகுமே கலைகின்ற மேகம் போலே காயங்கள் ஆறிப்போக மலரட்டும் எதிர்காலமே பாசமே கோவில் என்று வீட்டிலே தீபம் வைத்தால் கார்த்திகை தினந்தோறுமே நேசமே மாலை என்று நெஞ்சிலே சூடிக்கொண்டால் வாசனை துணையாகுமே கூடினால் கோடி நன்மை சேருமே கையில் வந்து வாழ்ந்திடு பிரியாமலே ஏணியே தேவை இல்லை ஏறலாம் மேலே மேலே தோல்விகள் வெறும் காணலே அன்பால அழகாகும் வீடு ஆனந்தம் அதற்குள்ளே தேடு சொந்தங்கள் கை சேரும் போது வேறொன்றும் அதற்கில்லை அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ நாங்களெல்லாம் ஓர் உயிர்தான் நடந்து வந்தால் ஓர் நிழல்தான் நாம் சிரித்தால் மெல்லிசைதான் அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த
சுகமல்லோ தத்தி தத்திக்க தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ. தட்டும் கதவை அன்பினால் திறக்கிறோம். தாலாட்டும் சத்தம் மட்டும் வீட்டில் ஓய்வதில்லை. வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை. ஆனந்தம் என்பதன் அர்த்தமும் நாமல்லோ. கண்கள் வேறு கனவுகள் ஒன்றுதான். கைகள் வேறு ரேகைகள் ஒன்றுதான். கடிகாரமுள்ளி எங்கள் முன்னோர்களின் நாட்கள். பாசத்தின் தோட்டத்தில் பூக்களும் நாமல்லோ. நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தார். சுகமல்லோ தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ.